தாங்களுக்காக சிரத்தை வணங்கி மல்லிகை முல்லிகை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பார்சாத நரம் மலர்களை கொண்டு வந்து உங்களை பாதத்தில் வைத்து நான் ஆதாரமாக படிந்தேன். அண்ணா அன்று பாரா சபைகளில் அந்த வில்லேற்று அரங்கத்தில் எப்பொழுது 4 பேருக்கு முன்னாடி மார்கத்தி 100 பேருக்கு அண்ணன் அங்கதே சாதி கர்ணன் அப்படி என்று எனக்கு நாட்டை ஒப்படைத்து எனக்கு ஒரு மரியாதை கொடுத்தாயோ அன்று நாள் இன்று முதல் என் உடல் உயிர் ஆவி அனைத்துமே உனக்கென்றே அர்ப்பணம் செய்துவிட்டேன். தம்பி துரியோதனா, அப்படி இருக்க இன்று நேரத்தில் உன் வாடா திருமுகம் வாடி இருக்கிறது, போரா திருமுகம் சோர்ந்திருக்கிறது. என்ன செய்தி? அது காரணம். அப்படியா? என்னன்னு சொல்லுகிறேன் கர்ணா. என்ன செய்வேன் கருணா? இந்த கடுமதிக்கு உண்மைதான். 14 நாள் சண்டையிலே என் சேனா செய்தமெல்லாம் நான் தோல்வியானும்
ஆனா படை, சேனை படை, குதிரை படை, ஒட்டக படை என்று சொல்லக்கூடிய உண்மைதான். அனைத்து சேனைகளும் வழி போய் விட்டது. வழி போய் விட்டை. அது மட்டும் இல்லாமல் தம்பிமார் 99 பேருமே மாண்டு மடிந்து விட்டார்கள். நான் வச்சிருப்பது நாங்க இருப்பதோ 4 பேர் மட்டும்தான் இருக்கின்றோம். ஜல்லியன், கர்ணன், கர்ணன், ஜகுனி, திரியோதனன். இந்த 4 பேர் தான் உயிரோடு இருக்கிறோம். அதனால 17 நாள் சண்டையிலே அனைத்தையும் தோல்வியடைந்தோம். விடிந்தால் 17 நாள் சண்டை. 17 நாள் சண்டைக்கு அண்ணா போபா குருட்சேத்திர பூமிக்கு நீதான் சண்டைக்கு போக வேண்டும். இந்த 17ஆம் நாள் சண்டை அங்குதே சாயிருந்த இந்த கர்ணனுக்கு என்று ஒதுக்கி இருக்கிறாயா? உண்மைதான். இந்த சண்டைக்கு நான் போக வேண்டாமா? உண்மைதான். ஆண்டவன் உதவியால் அவன் செய்ய இயக்கினானோ எனக்கு விடைகளை தருவாயே. அன்பு பாச நேசோட அடியோட வளர்த்தமன்னா உண்மைதான். கவலை கொள்ள வேண்டாம் தம்பி. ஆண்டவன் உதவியால் அமர் செய்ய ஏகினாலும் சரி. பாண்டவன் முதல்வனான பற்புடன் தாதம் என்றான். நீண்டதோர் வானத்தால் அவர்கள் நிலை கலங்கிடவே செய்து மீண்டும் நான் வெற்றி பெற்று மீண்டும் நான் வருவேன். எனக்கு விடை கொடுப்போதும் ஊதுவதை போல் சூறாவளி காத்திலே சிக்க சுருமை போல் பஞ்சு போல் பறக்கடிக்கிறேன் இந்த பாண்டவர் சேனைய. எனக்கு விடை மட்டும் கொடு. பாண்டவர் 5 பேர் தலை உணவு பாதத்துல வைக்கிறேன். காணிக்கையா விடிந்தால் குருட்சேத்திர பூமிக்கு சண்டைக்கு நீ போ. போய் திரும்பி வா என்று சொல்லக்கூடிய உன் வார்த்தையை போய் என்று ஒத்த வார்த்தையா சொல்கிறாயே. கண்ணப்போமா அவரோ எனக்கு எதிரி என்னுடைய சேனா எதிரெல்லாம் அடிந்தது. அந்த ஆத்திரத்துல சண்டைக்கு போன்னு சொல்லிவிட்டேன். கர்ணா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்படி ஆனா ஒரு மனிதனுக்கு விதி வரும் முன்னவே மதிக்கட்டு போய்விடுமா? படு விதி வந்து விட்டா வழியிலும் தங்காதான். படு விதி வந்தால் பட்டு தீர் மனமே என்று பெரியோர் சொல்லுகிறாங்க. அதாவது ஆகுமென்ற காலம் வந்தால் ஆணையை பூனை வெல்லமா, போதும் என்ற காலம் வந்தால் புலியின் கண்ணை காகம் கொத்துமா. அது போல ஒரு மனிதனுக்கு விதி எப்படியோ அப்படிதான் எல்லாமே அமையும். இருக்கட்டும், நீ சொன்ன ஒத்த வார்த்தையில எனக்கு வெற்றி கிடைச்சாலும் சரி, இல்லையா விதி அப்படியே போனாலும் சரி இருக்கட்டும். இந்த உடல் உயிர் ஆவி அனைத்துமே உனக்கு தானே. நான் போய் ஏன் தயக்கம் தம்பி துரியோதனா? சண்டைக்கு நான் போகிறேன் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு சிறிய ஒரு விண்ணப்பம். அருணனால் சாவதி போல் எனக்கு நேர்ந்த விமலனால் சாரதி போல் எனக்கு சாரதி வேண்டும். எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? என்ன வேண்டும்? ஆயனுக்கு நேர்ந்ததோ மாதவி சாவடி போல் வாஸ்தவம். அருணனுக்கு
அதாவது சூரியனுக்கு நேர்ந்ததோ அருணனார் சாரதி போல் விஜயனுக்கு நேர்ந்ததோ விமலனார் சாரதி போல் போருக்கு போவதென்றால் எனக்கு சாரதி கால் வேண்டும் ஆள் வேண்டும். நான் சண்டையே செய்வேனா சாரதி தான் செலுத்தணும். வாஸ்தமான வார்த்தை. மாயவன் சாரதி ஓட்ட மகிழ்ச்சியோடு என்னோட சண்டைக்கு வருவான். உண்மைதான். நான் சாரதி கால நான் சண்டையே செய்வேனா சாரதி ஓட்டும். ஆனால் கண்ண போபா நல்ல யோசனை, தக்க யோசனை சொன்னாய். ஏன் என்றால் உனக்கு சாரதி ஓட்டுவதற்கு இதோ நம்ம மத்திய தேசத்தை ஆண்டு வரக்கூடிய டெல்லியில் இருக்கின்றான். உனக்கு நான் சாரதிக்கு மாயவரும் ஒரே பாடசாலையில் படித்தவர்கள். உண்மைதான். 2 பேருக்கு அதாவது இவருக்கு திருட்டு புத்தி அவருக்கு தெரியும், அவருக்கு இவருக்கு தெரியும். எனக்கு நிகரான சாரதி அவர்தான். அப்படியாக அதனால டெல்லி நான் அனுப்பி வைக்கிறேன் சண்டைக்கு. அப்படி நான் சண்டைக்கு நான் போவதாக இருந்தாலும் காலை எழுத உடனே நான் சூரிய நமஸ்காரம் செய்து விட்டுதான் நான் சண்டைக்கு போவதாக இருந்தாலும் சரி, எதை பண்ணுவதாக இருந்தாலும் பண்ணுவேன். சரி, நான் எங்கே போவதனாலும் செல்வேன். அதனால் சூரிய குலைக்கலைக்கு செல்வேன். சூரிய நமஸ்காரம் முடித்து வரேன். சாரதி தெரியாது போய் இதோ நாள்தோறும் காலை எழுந்தவுடன் சரி அனுதினமும் எனக்கு விவரம் தெரிந்த நாள் ஒன்று நான் சூரிய பூஜை முடிக்காமல் எங்கேயுமே போறதில்லை. சூரிய பூஜை செய்யணும். ஒரு மனிதனுக்கு விதிவரும் முன்னே மதிக்கிட்டு போய் போல ஆமா இன்னைக்கு நாம சண்டைக்கு போறோம். ஆனால் சண்டை என்பது மதுமேல் பூனை போல் எந்தளவுக்கு யாராலும் நாம மீண்டும் நாம சண்டை பெற்று வெற்றி பெற்று வந்தாதான் உண்டு. சரி, அதனால இன்னைக்கு சூரிய பூஜை முடிச்சுட்டு நாம கைவான சூரிய பூஜை முடிச்சுட்டு சண்டைக்கு போறோம். உலகரை சென்று குளித்து நீராடி வரேன். பூஜை கொண்டாங்க அப்படியே கட்டுங்க. அதே சமயத்தில் அங்க தேசத்துக்கு ஆளக்கூடிய கர்ண மகாராஜன் இப்பொழுது துரியோதன மன்னகிட்ட ஒரு வாய்வார்த்தை பெற்றுவிட்டு இப்ப குருச்சேத்திர வீரமுனிக்கு போட்ட முன்னால இப்ப சூரிய பூஜை செய்யணும். ஏன்னா சூரிய பூஜை அனைவருக்கும் உண்டான பூஜை சூரிய பூஜை செய்யணும் அப்படி என்று சொல்ல, அதே சமயத்தில் எப்படி என்றால் இன்னும் குண்டமா தேவி சபைக்கு தர்மம் படிச்சு முன்னா